இட்ஸ் சாட்டர்டே மார்னிங் காலையில் எழுந்த உடனே ஃபஸ்ட்டு இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன் காஃபி குடிச்சிட்டு. அதுக்கு சைட் டிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா கார சட்னி தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். கார சட்னி செய்கிறதுக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணிகிட்டு இருந்தேன். வெங்காயம் நம்ம 2 போடுறோன்னா ஒரு தக்காளி தான் போடணும். அந்த மாதிரி மெஷர்மெண்ட்டில் தான் செஞ்சால் கார சட்னி நல்லாயிருக்கும். கார சட்னி செய்ய ஃபஸ்ட்டு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், தோல் உரிச்ச பூண்டு ஒரு 6 பல் பூண்டு, 2 காஞ்ச மிளகாய், 1/2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணி நல்லா வறுபட்ட பிறகு 2 மீடியம் சைஸ் வெங்காயம், அப்புறம் கொஞ்சமாக புதினா கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி சேர்த்து நல்லா வதங்கின பிறகு மஞ்சள் தூள் உப்பு போட்டு இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு சட்னி அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு 11 o'clock ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு ஒரு 3 o'clock பார்த்திங்கன்னா சந்தைக்கு போயிருந்தோம். சந்தைக்கு போயிட்டு வேணுன்ற ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்ட பிறகு அகைன் ஈவினிங் டீ போட்டு குடிச்சிட்டு சிம்பிளி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். சிம்பிளிக்கு பார்த்திங்கன்னா 1/2 கப் வேர்க்கடலையை நல்லா வறுத்து மேலே இருக்க பொக்கெல்லாம் எடுத்துகிட்டு கோர்ஸாக மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ 1 கப் கேவுர் மாவில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி தொளிச்சு நல்லா ஈரப்பதம் வர வரைக்கும் நல்லா அதை பிசைஞ்சு எடுத்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி ஃபைனாக அரைச்சி எடுத்துடணும். இப்போ க்ளீனான கிளாத்தில் போட்டு ஆவியில் 20 minutes வச்சு எடுக்கணும். பாருங்கள், வேர்க்கடலையே கோர்ஸாக அரைச்சி எடுத்தாச்சு. 1/2 கப் வெல்லத்தை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா இது மாதிரி நைஸாக அரைச்சிட்டு இப்போ நம்ம வேக வச்ச ராகி மாவு இதில் ஆட் பண்ணி கோர்ஸாக அரைச்சிருக்க வேர்க்கடலையும் ஆட் பண்ணி நல்லா அரைச்சிட்டு வேணுன்ற சைஸில் உருண்டை பிடிச்சிக்கலாம். 3 daysக்கு இது கெடாமல் இருக்கும். ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ஈவினிங் டைமில் செஞ்சு கொடுத்திங்கன்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க.